உலகெங்கு வாழும் விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் விஸ்வாவசு புது வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த வருடம் உங்கள் ராசிக்கு கோச்சார கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இடம்பெற்றிருக்கும் பாவக அமைப்பின்படி இந்த புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக உங்களுடைய ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும், அனுசம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இங்கே குறிப்பிடப்படும் பலன்கள் இந்த வருடம் நடைமுறையில் இருக்கும். சகோதரகாரனாகிய செவ்வாயை ஆட்சி கூடாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மிதுனத்தில் செல்கிறார். அக்டோபர் 18ஆம் தேதி முதல் அதிசாரமாக 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான அந்த கடகத்தில் இடம்பெறுகிறது. மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் வக்ரகதியில் மீண்டும் அந்த 8ஆம் இடமே மிதனத்துக்கு செல்கிறது குரு. ராகு கேது பயிற்சிங்கிறது இப்போ வரக்கூடிய மே 18ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகும், 10ஆம் இடத்துல கேதும் இடம்பெறுகிறது. சனி பகவான் ஏற்கனவே கடந்த இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்த உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல மீனத்தில் இடம்பெற்றிருக்கு. அது இந்த வருஷம் பூரா அதில் தான் இருக்கும். அப்போ இந்த ஆண்டு கோள்களான சனி, குரு, ராகு, கேது இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாவக அமைப்பின்படி இப்போ இந்த வருஷம் பலன் பார்க்குற பொழுது குறிப்பாக அந்த ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவைப்படும் இந்த ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அந்த 8ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தினுடைய 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. 8ஆம் இடத்துக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி. இது மாதிரி இருக்கிற பொழுது உங்களுக்கு மருத்துவ கோளாறுகள் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே எதுவும் இல்லை, லேசாக வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு அடிவயிறு அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியமாக பித்தப்பையில் கல் இருக்குது, இல்லை அடிவயிறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, கல்லீரல், நுரையீரல், இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுனாக்க அந்த மூலம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ கொஞ்சம் அது அதிகமாகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வயிற்று கோளாறுகள் ஏற்பட்டு சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அது உரிய நேரத்தில் உரிய முறையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இதில் ஒரு விளக்கம். இப்போ உங்கள் ராசிக்கு குருபலம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பொதுவாக இருந்தாலும் கூட, நான் சொன்ன மாதிரி அந்த அக்டோபர் 18ஆம் தேதி முதல், அதாவது டிசம்பர் வரைக்கும் 5ஆம் தேதி வரைக்கும், அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு வர்றதுனால அப்போ உங்களுக்கு குருபலம் இருக்குது. அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி திருமணம் சம்மந்தப்பட்டது கைகூடி வரும். இப்போ அதுக்கு முன்னாடி திருமணம் நடைபெறாதா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா அந்த மாப்பிள்ளை ஜாதகத்தில் குருபலம் இருந்தால் நடக்கும். மாப்பிள்ளைக்கு பெண்ணு பார்க்குறாங்கன்னா அந்த பெண்ணோட ஜாதகத்தில் குருபலம் இருந்தால் நடக்கும் அக்டோபருக்குள்ளே. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால், அது சரியான ஒரு முடிவுக்கு வந்தால் அதை தவிர்க்க வேண்டாம், உடனே செய்து முடிச்சிடுங்க. இப்போ நல்ல இடங்கள் வந்தால் தாமதப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம். மாணவர்கள் கொஞ்சம் மிகுந்த அக்கறையுடன் கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண் பெற முடியும். இந்த இளங்கலை படித்த மாணவர்கள் வேலைக்கு செல்வதை விட மேல் படிப்பு படிப்பது நல்லது. ஏன்னா வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் அத்திப்பூ மாதிரி தான், எட்டாக்கனியாக தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு டிகிரி படிச்சுட்டு போயிடலாம். அந்த காலத்தை அந்த மாதிரி பண்ணிடலாம், கடந்துடலாம். அப்போது ஒரு டிகிரி முடித்த மாதிரி இருக்கும், மாஸ்டர் டிகிரி பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு மெரிட்டும் இருக்கும். ஏன்னா வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டது இப்போ கொஞ்சம் தடை தாமதமாக தான் இருக்கும். ஏற்கனவே படித்து முடித்த மாணவர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாக்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அதற்கான ஒரு உரிய முறையில் நீங்கள் முயற்சி பண்ணால் தான் வேலை கிடைக்கும். அப்படியே கிடைத்தாலும் அந்த வேலையில் உரிய உத்தியோகத்துக்கு தகுந்த, உழைப்புக்கு தகுந்த சம்பளம் இருக்காது, இல்லை நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். கிடைச்சா வேலையை விடாதீங்க. அதில் இருந்துக்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆகின பிறகு அதுலேருந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா தடை தாமதம் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த விளக்கம். தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பண முடக்கங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் நினைத்த மாதிரி நினைத்த நேரத்தில் கைக்கு வராது. உத்தியோகஸ்தர்களுக்கு தேவையில்லாமல் இடமாற்றங்கள் வரும். அப்போ நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, சொல்லக்கூடிய சொற்கள் செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக நிதானமாக கரெக்டாக இருந்துக்கிட்டாக்க தேவையில்லாத இடமாற்றங்கள் வராது. தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் கூட வேலை கிடைக்கும் வரை வேறு ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு வரைக்கும் இருக்கிற வேலையை விட வேண்டாம். வேறு ஒரு வேலையை நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு அது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இந்த இருக்கிற வேலையை விட வேண்டாம். ஏன்னா விட்டுட்டாக்க வேலை கிடைக்கிறது கஷ்டம்.
மற்றவருக்கு வந்து ஜாமீன் கொடுப்பது, கைமாத்து கடன் வாங்கி கொடுப்பது, நீங்கள் கடன் வாங்குவது, கொடுப்பது, இதெல்லாம் இந்த நேரத்தில் வேண்டாம், தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் அப்புறம் கடன் வாங்குவதை தொழிலாக கொண்டுக்கிட்டால் அதே வந்து ரொட்டீனாகி போயிடும். பொருளாதாரம் டைட்டாக இருப்பதனால உரிய நேரத்தில் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது. குறிப்பாக ஜாமீன் போட்டு சகாப்தரியாக நீ நிற்க வேண்டாம் யாருக்கும் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். பண பொருளாதார தடுமாற்றங்கள் வந்து தடை தாமதம், குறைபாடுகள் ஏற்படும். தன்னக்க உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த செலவுகளை வச்சுக்கிட்டால் இந்த வருஷம் வந்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுல உள்ள விளக்கம். குழந்தைகளுக்கு கல்விக்கான செலவினங்கள் வந்து அதிகமாகும். 10,000 நியாயமான செலவுனாக்கா 15,000 வரும் கல்வியில், படிப்பு செலவில். அது துவக்க கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்நிலை கல்வியாக இருந்தாலும் சரி, பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுடைய உடல்நிலையோட அக்கறை தேவைப்படும். அவங்க ஸ்கூல் காலேஜ் கிடைக்கிறது கூட வந்து கொஞ்சம் தடை தாமதத்துக்கு பிறகு லேட்டாக தான் கிடைக்கும். உரிய நேரத்தில் எல்லாத்தையும் கிடைச்சிடாது. ஆனால் இந்த பின்தங்கிய பலன்கள் யாருக்கும் நடக்குனாக்கா தசாபுத்தி சாதகமில்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது அப்படியே இருக்கும். நடைபெறக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால், அதாவது வந்து கேந்திராதிபதிகள், கோணாதிபதிகள், திரிகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், யோகாதிபதியினுடைய கிரகங்கள் தசபுத்தி நடந்தால் இந்த கோச்சார பலன் வந்து பெரிதும் பாதிக்காது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம். அப்போ நீங்கள் இந்த வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமானது என்னன்னாக்கா, வியாழக்கிழமை தோறும் குருபவனுக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவதும், ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமாளை தரிசித்து வருவதும், ஆலங்குடி சென்று கூட குருபவனை தரிசித்து வருவதும் இந்த பின்னடைவிலிருந்து கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று தெரிவித்து, ஒரு 60% நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உண்மை. நமது நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.